ஓம் நமோ வெங்கடேஷாய். திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோடு சேர்த்து நவம்பர் மாதத்தில் திருமலா திருப்பதியில் நடக்கிற முக்கியமான விழாக்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் டீட்டெயிலாக பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இன்றைக்கி காலையில் 3 மணிக்கெல்லாம் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்கள்லையும் ஸ்லாட்டு சர்வதர்ஷன் டோக்கன் மொத்தமாக சேர்த்து 10,000 கோட்டை ரிலீஸ் பண்ணாங்க. 1.25 மணி நேரத்தில் டோக்கன்ஸ் தீர்ந்தது. திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் தனி கவுண்டரில் கொடுக்குறாங்க. இன்றைக்கி காலையில் 3 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 கோட்டை ரிலீஸ் பண்ணாங்க. 2 மணி நேரத்தில் டோக்கன்ஸ் தீர்ந்தது. டோக்கன் வாங்கிறதுக்காக பக்தர்கள் நைட்லேருந்தே வெயிட் பண்ணுறாங்க. நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. நடந்து போகிறதுக்கு டோக்கன் டிக்கெட் இருக்கணுங்கிற ரூல் கிடையாது. அலிப்பிரி வழியாக நடந்து போகணுன்னா காலையில் 5 மணிலேருந்து நைட் 9:30 மணி வரைக்கும், ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகணுன்னா காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் நடந்து போகிறதுக்கு அனுமதிப்பாங்க. டோக்கன் தரிசனத்துக்கு எப்போவுமே ஏடிஜிஹெச் சர்க்கிள் தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். சுவாமி தரிசனம் செய்கிறதுக்கு 5லேருந்து 7 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தரிசனம், வர்ச்சுவல் சேவா தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 3லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வ தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 20 மணி நேரம் ஆகும்னு டிடிடியில் அஃபிஷியலாக அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. திருமலையில் தரிசனத்துக்கு போனவங்க சொன்னாங்க அந்த க்யூ சேவா சதன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. வீக்கெண்டு ஃப்ரீ தரிசனத்தில் க்ரௌட் இருக்குது. ஸோ நாளைக்கு நீங்கள் டோக்கன் வாங்குகிற பிளானில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டே இப்போ சொன்ன இடங்களில் ஏதாச்சும் ஒரு இடத்துல வெயிட் பண்ணுங்கள். இல்லைன்னா 20 ஹவர்ஸ் ஓகேனா டைரக்ட் சர்வ தரிசனத்தில் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். டைரெக்டாக திருமலைக்கு போய் நாளைக்கு சாயந்தரம் திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் கருட பஞ்சமியோட கருட சேவா இருக்கும். மாட வீதியில் 7 to 9 எஸ்பிசி சேனலையும் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 73,699 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.03 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 39,884 பேர். நேற்று அன்னப்பிரசாதம் சாப்பிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 2.41 லட்சம் பக்தர்கள். நேற்று விற்கப்பட்ட லட்டுக்களின் மொத்த எண்ணிக்கை 4.31 லட்சம் லட்டுக்கள். அஸ்வினி ஹாஸ்பிட்டலில் நேற்று ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 3,559 பேர். அடுத்து செப்டம்பர் மாதத்து சதமானம் பவதி டேட்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டில் யாருக்காச்சும் பர்த்டே, வெட்டிங் ஆனிவர்சரியெல்லாம் இருந்தால் ஃப்ரீ தான். ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் எஸ்பிசி சேனலை நம்ம அப்லோட் பண்ண ஃபோட்டோவும் போட்டு ஆசீர்வாதமும் செய்து வீட்டுக்கு பிரசாதமும் அனுப்புவாங்க. அண்டு எந்த டேட்டுக்கு எப்போ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக 20 days கேப். நம்ம 20 days பிஃபோராக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நம்ம விருப்பப்படுற டேட் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது கூட ஒரு மினிமம் டேட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க. செப்டம்பரில் ஸ்பெஷல் டேஸ் உங்களுக்கு இருந்தால். அடுத்து நவம்பர் மாதத்தில் திருமலா திருப்பதியில் நடக்கிற முக்கியமான விழாக்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். அந்த பர்டிகுலர் டேட்ஸில் நீங்கள் போகணுன்னாலும் இல்லை என்னைக்காச்சும் ஒரு நாள் கிடைச்சா போதும் அப்படிங்கிறவங்க இந்த டேட்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கும் கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நவம்பர் 1ஆம் தேதி புனர்பூச நட்சத்திரம், ஸ்ரீராமரோட அவதார மாச திருநட்சத்திரம். திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் சாயந்தரம் சகசர தீபாலங்கார சேவாவில் ராம சீதா லக்ஷ்மணர் எழுந்தருள்வாங்க. எது சேவையாக ஆஞ்சநேயரும் மாட வீதி உலா வருவார். நவம்பர் 4ஆம் தேதி கீழ் திருப்பதி ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் பவித்ரோத்சவம் ஸ்டார்ட் ஆகுது. நவம்பர் 5ஆம் தேதி ஏகாதசி. நவம்பர் 7ஆம் தேதி ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் நடந்துட்டுருக்கிற பவித்ரோத்சவம் முடியுது. நவம்பர் 8ஆம் தேதி தீபாவளி. நவம்பர் 9ஆம் தேதி அமாவாசை கேதார கௌரி விரதம். நவம்பர் 13ஆம் தேதி நகுல சவித்தி. அன்னைக்கு சாயந்தரம் பெத்த சிசுவாகன சேவா இருக்கும். மாலையப்ப சுவாமி தாயாரோட மாட வீதி உலா வருவார். நவம்பர் 15ஆம் தேதி திருச்சானூர் பத்மாவதி தாயாரோட அவதார மாச திருநட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். எப்போவுமே உத்திராட நட்சத்திர தண்ணிக்கு சாயந்தரம் திருச்சானூரில் கஜவாகன சேவாவில் தாயார் எழுந்தருள்வாங்க. நவம்பர் 16ஆம் தேதி திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் புஷ்பயாகம். அன்னைக்கு திருவோண நட்சத்திரமும் கூட. நவம்பர் 20ஆம் தேதி கீழ் திருப்பதி நாராயணவனம் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் தெப்ப விழா ஸ்டார்ட் ஆகுது. நவம்பர் 21ஆம் தேதி கைசிக துவாதசி. அன்னைக்கு சக்கர தீர்த்த முக்கோட்டியும். நவம்பர் 4ஆம் தேதி
நவம்பர் 24 பௌர்ணமி அன்னைக்கு கருட சேவை கிடையாது, ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. கீழ்த்திருப்பதி கபிலேஸ்வரர் கோயிலில் கபில தீர்த்தத்தில் தீபோத்சவம் இருக்கும். நவம்பர் 25 ரோஹிணி நட்சத்திரம் அன்னைக்கு சாயந்தரம் சகசர தீபாலங்கார சேவால திருமலால ருக்மணி கிருஷ்ணர் எழுந்தருள்வாங்க. நவம்பர் 27 திருவாதிரை நட்சத்திரம் சுவாமி ராமானுஜரோட அவதார மாச திருநட்சத்திரம். சாயந்தரம் சகசர தீபாலங்கார சேவால மலையப்ப சுவாமி தாயாரோட எதிர் சேவையாக சுவாமி ராமானுஜரும் எழுந்தருளி மாட வீதி உலா வருவார். அன்னைக்கு கீழ்த்திருப்பதி கபிலேஸ்வரர் கோயிலில் லக்ஷ வில்வார்ச்சனை. நவம்பர் 28 புனர்பூச நட்சத்திரம். எப்போவுமே புனர்பூச நட்சத்திரம்னா சாயந்தரம் சகசர தீபாலங்கார சேவால ராமசித்த லக்ஷ்மணர் எழுந்தருள்வாங்க. எதிர் சேவையாக ஆஞ்சநேயர் வருவார். ரோஹிணி நட்சத்திரம்னா ருக்மணி கிருஷ்ணர். திருவாதிரை நட்சத்திரம்னா எதிர் சேவையாக மலையப்ப சுவாமியோட சுவாமி ராமானுஜரும் வருவார். நவம்பர் மாதத்து செப்டம்பர் மாதத்து புக்கிங் பற்றின அப்டேட்லாம் டிடிடியில் கொடுத்துருக்காங்க. புக்கிங்கில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் நீங்கள் தரிசனத்துக்கு போயிருக்கீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.